வணக்கம். மற்றும் ஒரு காணொளியாக சந்தித்திருக்கின்றோம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நகர்வுகளாக ஸ்ரீலங்காவில் மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஜெனிவாவினுடைய அமர்வுகள் ஆர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பின்னணியில் ஜெனிவா மனித உரிமைகள் மாநாட்டில் எமக்கு எதிராக, அதாவது புலம்பெயர் தமிழர்கள் செயற்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணியாகும் என்று சொல்லி முன்னாள் கடற்படை பேச்சாளர் டிகேபி தசாநாயக்க சொல்லியிருக்கிறார். இணையதள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஐநா மனித உரிமைகள் மாநாட்டின் முழுமையான நோக்கம் ஐரோப்பாவின் ஆதிக்கத்தில் இலங்கையை உள்ளடக்க வேண்டும் என்பதாகும். அதற்காக ஐரோப்பா பயன்படுத்துகின்ற கருவியாக புலம்பெயர் தமிழர்கள் காணப்படுகின்றார்கள். அதாவது இந்திய பெருங்கடலில் தங்களின் ஆதிக்கம் மேலோங்க இலங்கை ஒரு மர்மஸ்தலமாக இருப்பதால் ஆகும். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்த 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அமெரிக்க காங்கிரசுக்கு நிபுணர்கள் குழு ஒன்று அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தனர். அது போருக்கு பிறகு இலங்கையின் மறுசீரமைப்பு ஆகும். அதில் இந்து சமுத்திர ஆதிக்கத்தில் இலங்கை முக்கிய புள்ளியாகும். அதில் தங்களுடைய பலத்த நிலை நாட்ட தங்களுக்குள்ள பலத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. நமது நாட்டில் தேசிய ஒருமைப்பாடு இல்லை என்பது பொய்யான கருத்தாகும். யுத்தம் நிறைவடைந்த சில கால பகுதியில் தாம் அனைவரையும் மீள குடியமர்த்தினதாக சொல்லியிருந்தார்கள். தேசிய ஒருமைப்பாடு சிங்களவர் தமிழர் முரண்பாடுகள் ஊதி பிறப்பிக்கப்பட்டதாகவும், நாட்டில் தேசிய ஒருமைப்பாடு நிலைப்பது சர்வதேச தரப்புல விரும்பப்படாத ஒன்றாக காணப்படுகிறது. அவர்களுக்கு இவை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. எங்கள் நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தி எமக்கு இருக்கின்ற அந்த குறைந்தளவிலான வளங்களை சூறை ஆடிக்கொள்வதுதான் அவர்களுடைய நோக்கம் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். அதற்காக எம்முடைய பிரிவினையை ஏற்படுத்துவதே அவர்களின் நோக்கமாக இருக்குது. அப்போது எமக்கு இருக்கும் வளங்களை பிரித்து கொள்வதற்கும் எமது நாட்டுக்கு நடக்கின்ற சண்டையில் அவர்கள் பலன் அடைவதே நோக்கமாக இருக்கிறது என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்கு தனது மக்களை பாதுகாக்க முடியாவிட்டால் ஐநாவின் பங்கேற்பில் அவர்களை பாதுகாப்பதற்காக தலையிட முடியும். அவ்வாறான ஒரு நிலைக்கு நமது நாட்டை கொண்டு வரவே முயற்சிக்கின்றார்கள். அல்லது தமிழர்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவோ அல்லது புலம்பெயர் தமிழர்களின் அன்புக்காகவல்ல என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஐரோப்பிய நாடுகளின் பிரதான குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இவ்வாறான முன்னெடுப்புகள் செய்யப்படுகிறது. இலங்கை அரசியல்வாதிகள் கூச்சலிடும் புலம்பெயர் தமிழர்கள் அல்லர். அவர்களையும் சர்வதேச தங்கள் பக்கம் சார்ந்து வைத்துக் கொண்டே தங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்ள மேற்கொள்கின்ற பிரியத்தனமாக உங்களின் வாக்குகள் எமக்கு தேவை, உழைப்பு எங்களுக்கு முக்கியமானது என கூறும் ஐரோப்பிய தமிழர்களுக்கான தனி நாடு அவசியம் என கருத்துக்கள் அதே போல புலம்பெயர் தமிழர்களுடனான இலங்கையில் பரப்பப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது என்று அவர் சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்ப நிலைக்கு மத்தியிலையும் பிரபல அரசியல்வாதிகள் ஒன்று கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது. பொதுவான நிகழ்வு ஒன்றில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியமை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசு பொருளாக தற்பொழுது மாறி இருக்குது. பிரபல ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமண நிகழ்வு இடம்பெற்றிருந்த வேளையில் அவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன, வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத், பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கல, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, மெர்வின் சில்வா, அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, வஜீர அபேவர்த்தன, ஹருஜாஸ் சூரிய, அஜித் நிவாட் கேப்ரல், ரஞ்சித் மதும பண்டார, அதையும் தாண்டி தயாசுரு ஜசகரா, அகில ராஜ் காரியவசம், இரான் விக்ரமசிங்க, ஹவிந்த் ஜெயவர்த்தன, இம்தியாஸ் பாக்கிர் மகார், சரித ஹேரத், சுனில் பிரேமச்சந்த, ஆசமார் சிங், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒன்று கூடலின் போது சமகால அரசியல் நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது, கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் வட்டமேசைகளில் அமர்ந்து தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து நீண்ட விவாதங்களை நடத்தியதாக அறியப்படுகிறது. சமகால அனுர அரசாங்கம் முன்னாள் அரசாங்கத்தின் போது பல்வேறு ஊழல் மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அவ்வாறானவர்களில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்களும் அடுத்து வரும் வாரங்களில் கைது செய்யப்பட உள்ளதாக எதிர்பார்ப்பவர்களும் அரசியல்வாதிகளும் ஒன்றாக கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சமகால அரசாங்கத்தின் பிரதான அமைச்சர்களுடன்
மக்களுடன் மிகவும் சுமூகமான நட்புறவை வெளிப்படுத்தி இருந்தமை குறித்து பலரின் அவதானமும் திரும்பியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவற்றையும் விட மறைத்து வைக்கும் அளவுக்கு தன்னிடம் எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என்ற விடயத்தை நாமல் ராஜபக்ஷ பதிவு செய்திருக்கிறார். ஜேவிபியினர் தற்போது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண் பழிகளை சுமத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதுதான் நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது, எங்களுடைய சொத்துக்கள் தொடர்பில் பல வருட காலமாக ஜேவிபி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நல்லாட்சி அரசாங்கங்கள் இணைந்து ஆராய்ந்தன. நாங்கள் எதையும் மறைக்கவில்லை. நாங்கள் மக்களிடம் பெற்று அரசியல் நடத்தவில்லை. மக்களுக்கு பொய் கூறி அரசியல் நடத்தவில்லை. அரசியலுக்கு பிரவேசித்த நாள் தொடக்கம் எனது சொத்து மற்றும் பொறுப்புகளை உரிய தரப்பினரிடம் முன்னிலைப்படுத்தி வருகின்றேன். வீண் பழி சுமத்த ஜேவிபி என்று பல விடயத்தை சொல்லியிருந்தார். தற்போது ஜேவிபி அரசாங்கம் எனது மனைவியின் சொத்துக்களையும் என் மீது சுமத்தி வீண் கதைகளை பரப்பி வருகின்றார்கள். ஜேவிபியினர் தற்போது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண் பள்ளிகளை சுமத்தி வருகின்றார்கள். தங்களிடம் ஒளித்து மறைத்து வைக்க எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என அவர் சொல்லியிருக்கிறார். நாமல் ராஜபக்சவை சுற்றி மக்கள் கூடும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவரை பற்றி தவறான பிம்பத்தை உருவாக்க முயற்சிப்பதாக முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்தன் இந்த விடயத்தை பதிவு செய்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியல சந்திப்பில் கலந்து கொண்டுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது மேலும் அவர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஜார் என்ன பிம்பத்தை உருவாக்க முயற்சித்தாலும் நாமல் ராஜபக்சவின் பிம்பத்தை சேதப்படுத்த முடியாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பால் நாமலுக்கு எதிராக பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டு வருகிறது. மக்கள் அரசியல்வாதிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கின்றார்கள். ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நபர்களுடன் புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே படங்களில் தோன்றுபவர்களின் பின்னணி தெரியாது. ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் கட்சி பொறுப்பேற்க வேண்டியதில்லை. ஒரு பிரதேச சபை அல்லது பிற தேர்தல்களில் போட்டியிட்ட ஒருவர் அரசியல் ரீதியாக கைது செய்யப்படும் போது அவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் தலைவர் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. தனிநபர் குற்றவாளி என்றால் பின்னர் அவர் கட்சிகளில் நீக்கப்படலாம். ஆனால் இங்கே இப்படி ஒரு சம்பவம் இல்லை என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மாதத்துக்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். நாட்டில் அவர்களின் சொந்த செயல்முறைகள் முறையாக செயல்படுத்தப்படாத போது அவர்கள் மக்களின் கருத்தை அதன் மீது திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள். பொதுமக்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். கடந்த 2 ஆண்டுகள் மற்றும் 3 மாதங்களுக்கு முன்பு நாமல் ராஜபக்ஷ கிராமமாக சென்ற போது மக்கள் அவரை சுற்றி கூடினர். அதனால்தான் இந்த கூற்று அவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கூற்றுக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு செய்வதற்காக அவருக்கு இருக்கும் அங்கீகாரத்தை அவர் சிதைக்க முடியாது என்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தற்பொழுது அரசியலை மையப்படுத்தி பல விடயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது மஹிந்த, நாமல் ராஜபக்ஷ, இப்பொழுது முன்னாள் உறுப்பினர்கள், அதே போல முன்னாள் எம்பிக்கள், அதே போன்ற முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுடைய இந்த கூடுதல் செயற்பாடுகள், கலந்தாலோசிப்பது, அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் அடுத்து என்ன இருக்க போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக ஐநாவினுடைய நகர்வு அதைவிட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எல்லாம் அப்படி நகரப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.